ஃப்ரெண்ட்ஸ், ஆம்ப்ளிஃபையர் வந்து ஒயரிங்கு நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோவில். அதாவது நம்மளுக்கு என்னென்ன ஒயர் தேவையோ, அதாவது நம்ம ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் சால்ட்ரிங் பண்ண போகக்கூடிய ஒயரு அதை எல்லாமே நம்ம கட் பண்ணிடணும். அதாவது ஒரு கேபினெட் வச்சு போர்டு வச்சு மெஷர்மெண்ட் பார்த்து கட் பண்ணி கடாய்ச்சிடணும். இப்போ நம்மக்கிட்ட எல்லாமே அப்படி தான் ஒயர்ஸ் எல்லாமே இதை பாருங்கள். இந்த ஆம்ப்ளிஃபையர் 4 ஆம்ப்ளிஃபையரும் ஹோல்ஸ் போட்டு ஃபிட் பண்ணிவிட்டு அந்த ஆம்ப்ளிஃபையருக்கு தேவையான வயரை கட் பண்ணி போட்டுடணும். கட் பண்ணிவிட்டு பேஸு ட்ரிபிளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வயர் அடிப்போங்க இல்லையா, இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வெளியிலே வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. சால்ட்ரிங் வந்து நம்மளால் எந்த அளவுக்கு ப்யூரிஃபையாக கிளியராக பண்ண முடியுமோ, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய நண்பர்கள் வந்து சீவன உடனே அப்படியே என்ன பண்ணுவாங்க, சால்ட்ரு பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அந்த கம்பியை வந்து பேஸ்ட்டில் நனைச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் சால்ட்ரிங் பண்ணணும். அந்த வயரை சால்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போர்டில் கொண்டாந்து வச்சு எடுத்தாலே போதும், இந்த ஃபினிஷிங் வந்துடும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் என்ன லெட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கேட்டிருந்தாங்க. பாருங்க, விஜய் பிராண்டு லெட்டு தான் பாருங்க, இந்த லெட்டு தான் பயன்படுத்துகிறோம் நம்ம. அதாவது நம்மளுடைய போர்டுக்குமே அதாவது சால்ட்ரிங்க்குமே நம்ம விஜய் பிராண்டு லெட்டு தான் யூஸ் பண்ணுறோம். அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம மிஷினில் போடக்கூடிய சால்ட்ரிங் லெட்டு தெரியுதுங்களா. இது நம்ம என்ன குவாலிட்டியில் பயன்படுத்துகிறோம் அப்படின்றது வந்து இதில் இருக்குது பாருங்கள். 63 ஓகேங்களா. இந்த குவாலிட்டி லெட்டு தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம லெட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த லெட்டு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் ப்ரொஃபைலில் ஆட் பண்ணியிருக்கேன், தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லெட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தாலும் சால்ட்ரிங் அந்த இடத்துல கரெக்டாக ஆகலைன்னா நம்மளுடைய சால்ட்ரிங் கரெக்டான டெம்பரேச்சரில் ஹீட் ஆகலைன்னு அர்த்தம். மோஸ்ட்லி இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபிளைசர் பயன்படுத்துங்க. அதாவது இப்போ ஃபேன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்தாண்ட உங்களுக்கு, அதாவது நீங்கள் ஃபேன் போட்டால் தான் சால்ட்ரிங் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஃபேஸில் வந்து அந்த ஒரு மாதிரி அந்த புகை வந்து மூஞ்சில் அடிக்கும். இப்போ அந்த மாதிரி வந்து நம்ம ஃபேன் பயன்படுத்திட்டு ஒரு சால்ட்ரிங் பண்ணும்போது அந்த இடத்தாண்ட நம்ம சால்ட்ரிங்கோட டெம்பரேச்சர் குறைஞ்சிரும். அப்படின்னும்போது அதுக்கு தேவையான வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 220 வோல்ட். அந்த 220 வோல்ட்டும் கண்டினியூவாக வேணும்னும் போது நம்ம அந்த இடத்தாண்ட ஸ்டெபிளைசர் பயன்படுத்தினா தான் உங்களுக்கு வந்து சால்ட்ரிங் வந்து பக்காவாக ஒர்க் ஆகும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெபிளைசர் வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளால் இந்த மாதிரி வந்து குட் ஃபினிஷிங்காக ஒரு சால்ட்ரிங் பண்ண முடியும். ஏன்னா கரண்ட்டு ஒரு சில டைம் ஹையாக வரும், ஒரு வாட்டி லோவாக வரும். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் கருக்கும், திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் வேலையே செய்யாது. இப்படியான பிரச்சனைகள்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இது மாதிரி பிரச்சனைகள்லாம் நானும் கடந்து வந்திருக்கேன். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெபிளைசர் பயன்படுத்தும் போது நம்மளுக்கு ஒரு சால்ட்ரிங் வந்து ஒரு குட்டாக இருக்கும், நல்லா ஒரு ஃபினிஷிங்காகவும் சால்ட்ரிங் ஆகும் அப்படின்றதான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு இந்த பாருங்கள், ஒரு கண்ட்ரோல் பிசிபியில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சால்ட்ரிங் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக பண்ணியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா. நீங்களும் அது மாதிரி பண்ணணும்னா கண்டிப்பாக ஸ்டெபிளைசர் பயன்படுத்தி நீங்கள் பண்ணும்போது நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கும். ஏன்னா லோ குவாலிட்டி லெட்டும் இருக்குது, பட் நம்மக்கிட்ட லெட்டும் பர்ஃபெக்டாக இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த இடத்துல எனக்கு சால்ட்ரிங் மட்டும் தெளிவாக இல்லை அப்படின்னு. முதல்ல பேஸ்ட் நினச்சிட்டு இப்போ இந்த வயரில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வயரை சீவிட்டேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல சீவிட்டேன். ஏன்னா ஒரு கையில் கேமரா எடுத்துகிட்டு இப்படி சீவிட்டு இப்படி நினச்சிட்டு சில பேர் கொண்டு போய் அப்படியே அந்த போர்டு மேலே வச்சு சால்ட் அடிப்பாங்க. அது மாதிரி தான் பண்ணக்கூடாது. நினச்சிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒயரை ஃபுல்லாக சால்ட்ரிங் பண்ணணும். அது முழுமையாக சால்ட்ரிங் ஆன பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போர்டில் வச்சு நீங்கள் அந்த இடத்தாண்ட அப்படியே சால்ட்ரிங் இப்படி தொட்டு எடுத்தாலே போதும், கபுக்குன்னு பிடிச்சிக்கும். இப்போ இந்த ஃபினிஷிங் வந்து இந்த இடத்தாண்ட பேஸ்ட்டும் இருக்காது, உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங்காக சால்வ் ஆகும். அதிகமாக நம்ம போர்ட்ஸில் வந்து பேஸ்ட் விடும்போது ஒரு சில ஹம்மிங் நாய்ஸ் வந்து உருவாகும். அந்த இடத்தாண்ட நிறைய ப்ராப்ளங்கள் வந்து ரிடியூஸ் அதிகமாக நம்மளுக்கு சிக்னலுக்காக ட்ரான்ஸ்லேஷன் ஆகும். இந்த பேஸ்ட் மூலியமாகவும் நம்மளுக்கு ஆடியோ சிக்னல் வந்து மாறும் அப்படின்றத உங்களுக்கு சொல்ல வரேன். ஏன்னா நம்ம சால்ட்ரிங் பண்ண உடனே போர்டு எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதாவது ஒரு பின்னோட இன்னொரு பின்னு வந்து ஒரு கரண்ட் வந்து பாஸ் ஆகும்போது அந்த இடத்தாண்ட ஆடியோ சிக்னல் லாஸ் ஆகும். அதாவது மோஸ்ட்லி டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபையர் இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா
நம்ம சால்ட்ரிங் பண்ண உடனே அந்த லிக்விடோடு கொடுக்க முடியாது. கொடுத்தா அந்த கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்டு வந்து கொஞ்ச நாளே ஒரு மாதிரி ரெசிஸ்டன்ஸ்லாம் துரு பிடிச்சிரும், சீக்கிரமாக வந்து கம்ப்ளைண்ட் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரிச்சு எடுத்துரும், அந்த பேஸ்ட் ஆகப்பட்டதை அரிச்சு எடுத்துரும் ரெசிஸ்டன்ஸை. அந்த மாதிரி ஆடியோ வந்து நம்ம அந்த க்ளீனிங் போகலைன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி டிப்புன்னு டப்புன்னு வெடிக்கும் ஸ்பீக்கரில். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் போர்டு க்ளீனிங்காக இல்லைன்னா. அப்போ நம்ம சால்ட்ரிங் பண்ணுறதையும் அந்த மாதிரி தான் வந்து க்ளீனாக பண்ணணும். அப்போ தான் ஒரு ஆம்பிளிஃபயர் டக்குன்னு ஆன் ஆகும். நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த ஆம்பிளிஃபயர் வந்து ஈவினிங்குள்ளே நான் ரெடி பண்ணணும். இந்த 4 ஆம்பிளிஃபயரு, இந்த 2.1 எல்லாமே மெட்டீரியல் எடுத்து வச்சுருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.